என்னது இது? ஆஹா. ஒரு வாட்டி ஒரு ரிசல்ட்டை சொல்றானுங்க, அடுத்த 5 நிமிஷத்துல வேற ஒரு ரிசல்ட்டை சொல்றானுங்க. ஆக மொத்தம் நம்மளை குழப்புறானுங்கன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. விகடன்ல போட்டான், தமிழ் கிளிக்ஸ்ல போட்டான், இதெல்லாம் நம்பி நம்ம வந்து வீடியோ போட்டா கடைசி நேரத்தில் வந்து சேஞ்ச் இருக்கு அப்படின்றானுங்க. ஒருவேளை நம்மளை ஒரு சர்ப்ரைஸ் ஆக்குறானுங்களா என்ன இலவனே தெரில. ஆக மொத்தத்தில் 2 எவிக்ஷன் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒன்று கனி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு, இன்னொன்று திவாகரா, சுபிக்ஷாவா இல்லை ரம்யாவா, இந்த 3 பேருக்குள்ள யாரோ ஒருவராக இருக்கலாம்னு சொல்றாங்க. தெரியல, என்னைக்கா இருந்தாலும் இந்த சனத்தவலை சாவ போறது தான். நம்ம வந்து அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு அடிச்சு கொண்டுடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கான 2வது ப்ரோமோ விஜய் டிவியில் பிக் பாஸ் ஷோ சீசன் 9 போடப்பட்டிருக்கு. விஜய் சேதுபதி வந்த உடனே தரமான செய்கை, அதாவது அதான் அவன் பொருள் எடுத்து அவனே போடுறது, கர்மா ஈஸியா பூமரேங், நீ எதை விதைத்தாயோ அதையே அறுவடை செய்வாய் அப்படின்னு இதுக்கு தான் சொல்லுவாங்க. நீ இந்த வீட்டுக்குள்ள என்ன பண்றியோ அதுதான் உனக்கு திருப்பி கிடைக்கும். பல இடங்கள்ல பல பேர் வந்து ஒரு விஷயத்த பண்றாங்க அருவருப்பா. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாராச்சும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வாந்தி எடுக்கிறது, அப்படின்னு வாந்தி எடுக்கிறது. இதை இந்த வீட்டுக்குள்ள அதிகமா பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு இந்த சனத்தவலை, இன்னொன்னு வந்து விஜே பார்வதி. இவங்க 2 பேரும் தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. அதில் கூட குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்று தான் அந்த பிளாக் டாஸ்க் நடச்சு இல்லையா, முந்தா நேற்று அந்த டாஸ்கில் பார்வதி அவர்கள் வந்து விக்கல்ஸ் விக்ரம் பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு வாந்தி இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதை விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒவ்வொருத்தர் மூஞ்சு முன்னாடியும் பண்றாரு. யாரெல்லாம் இன்னைக்கு வந்து ரோஸ்ட் வாங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி மற்றும் விக்கல்ஸ் விக்ரம் ஹெவி ரோஸ்ட் 2 பேருக்கும் இருக்கான். அதாவது விக்ரம வந்து விஜய் சேதுபதி என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஓப்பனா பாருங்க, பேசுங்க, கருத்துக்களை தைரியமா முன்வைங்க, உங்க நண்பர்கள் தவறு செஞ்சாலும் தைரியமா சொல்லுங்க, இதைத்தான் அவர் சொன்னது. எந்த இடத்துலையும் நீங்க மார்க் பண்ணுங்க, நீங்க வந்து ட்ரிகர் பண்ணுங்க, நீங்க வந்து பாடி ஷேமிங் பண்ணுங்கன்னு அவர் வந்து சொல்லலை. இவன் நம்ம அமைதியா இருந்தா நம்மளை ஏறி மிதிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு தைரியமா பேசுடா, ஓப்பனா பேசு, கருத்துக்களை தைரியமா சொல்லு, சேஃப் கேம் ஆடாத அப்படின்னு சொன்னா, அதை விட்டுட்டு யாராச்சும் பேசுறாங்க அப்படின்னா அவங்கள மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி அப்படி இப்படின்னு என்னென்னமோ, நான் மூஞ்சி முன்னாடி தான் பேசினேன், அவங்க மூஞ்சி இப்படி இருந்துச்சு, என் மூஞ்சி இப்படி இருந்துச்சு, போ அப்படின்றான், போடி அப்படின்றான். இதுக்கெல்லாம் வெளியில ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க. சி, நம்ம வந்து இப்படித்தான் தெரியணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. நம்ம தான் அதை வந்து சூஸ் பண்ணணும். நல்ல விதமா தெரியணும்னா நல்ல விதமா தெரியலாம், இல்லை நான் வந்து இப்படித்தான் நான் வந்து ஒரு நெகட்டிவா தெரியணும் அப்படின்னா அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. இங்க நெகட்டிவா பேசுறதோ பாசிட்டிவா பேசுறதோ மேட்டர் இல்லை. நம்ம என்ன விஷயம் பேசுறோம், எதுக்காக அதை பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கரெக்டான விஷயத்துக்கு நீங்க கோவப்படுறதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா தொட்டதுக்கெல்லாம் நான் கோவப்படுவேன், நான் இப்படித்தான் என்னை காட்டிக்க விரும்புறேன்னு வீம்புக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அது உங்களை வெளியில மக்கள் மத்தியில அது வந்து வேற மாதிரி தான் காட்டும். விக்கல்ஸ் வந்து வாண்டடாவே அதை பண்றாரு. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி கேட்டா நான் பேசிக்கிறேன், நான் அப்படித்தான் பண்ணுவேன், மார்க்கிங் தான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கான ஹெவியான ரோஸ்ட் வந்து அவருக்கு கிடைக்குது. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி, கனி விக்ரம் பார்வதி அதே மாதிரி, நம்ம எப்ஜே அதே மாதிரி, நம்ம இவரு சனத்தவளை அதே மாதிரி. இந்த சனத்தவளைன்னு சொன்னா வெளியில பெரிய பல காட்டு தவளைகளுக்கு கோபம் வருது. மக்களே, எப்படிரா நீ சொல்லுவ, நீ அது ஏன் விருப்பம்டா, பார்த்தா பாரு, பார்க்கலன்னா போயிட்டேரு அப்படின்னு வந்து சில தற்கொலைகளுக்கு நம்ம வந்து மரியாதை கொடுத்து பேசணும் அப்படின்னா அந்த மரியாதையை திரும்ப கொடுக்கணும். அப்புறம் நம்ம பேசணும்னா அது அப்புறம் திவாகர் மாதிரி ஆயிடும், சனத்தவளை மாதிரி நம்ம ஆயிடும். இந்த தகுதி தராதரம் இதெல்லாம் நான் பார்த்து பழகிற ஆள் கிடையாது. என்கிட்ட அந்த மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா நானும் அந்த மாதிரி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவேன். ஓகேவா? யாருன்னு கேட்காதீங்க, சில தரித்திரம் முடிச்ச ஆட்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஒவ்வொருத்தர்கிட்டயும் அட்ரஸ் பண்ணிட்டே வர்றாரு. அப்ப பார்வதி கிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஹைலைட்டான கேள்வி. ஏன் பார்வதி, நீங்க ஒரு விஜே தானே, குழந்தைங்க சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறீங்க. குழந்தைங்க தான் இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணிப்பாங்க. நம்ம ஸ்கூல்ல காலேஜ்ல இந்த மாதிரிலாம் அடுத்தவனை கலாய்க்கணும், ட்ரிகர் பண்ணணும்னா இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், சரிங்களா? பேசும்போது கத்துறது, ஒரு மாதிரி சிரிக்கிறது, இந்த வாமிட் பண்றது, இதெல்லாமே நம்ம வந்து சின்ன வயசுல அறியாத வயசுல நம்ம பண்ண விஷயங்கள். அதை இவ்வளோ பெரிய ஆட்களா வளர்ந்து இத்தனை ஆயிரம் பேர் பார்க்கக்கூடிய, இத்தனை ஆயிரம்ல கோடிக்கணக்கில்
பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இருந்துகிட்டு எல்லாரும் வந்து ஒரு 25+ தான் இருக்கிறீங்க. 25 வயதுக்கு மேற்பட்ட ஆட்கள் தான், நல்லா வளர்ந்தவர்கள் தான் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்குள்ள நீங்க ஒரு நேஷனல் டெலிவிஷனுக்குள்ள ஒருத்தரை வந்து ட்ரிகர் பண்றதுக்கும், மார்க் பண்றதுக்கும், கலாய்க்கிறதுக்கும், பாடி ஷேமிங் பண்றதுக்கும், இந்த மாதிரிலாம் நீங்க பேசிக்கிறது அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனும் கொடுக்கும். அப்புறம் இன்னொன்று வந்து செனத்தவலை அப்படிங்கிறது பட்ட பேர், அது வந்து பாடி ஷேமிங் கிடையாது. நிறைய பேர் வந்து திவாகரை பாடி ஷேமிங் பண்றீங்க அப்படின்றாங்க. திவாகரை நான் பாடி ஷேமிங் பண்ணி தான் அவரை வந்து நான் சொல்லணுமா? அதில் பாடி ஷேமிங் பண்ண என்ன இருக்கு? வெறும் உருண்டையாக தான் இருக்கு. அதை வேற பாடி ஷேமிங் வேற தனியாக வேற பண்ணணுமா? அதாவது துட்டு வந்தா என்ன வேணாலும் பேசலாம், நம்ம அப்படி கிடையாதுல்ல. அதனால நமக்கு கோபம் வருது, நம்மளுடைய கோபத்தின் வெளிப்பாடாக நம்ம வீடியோவில் பேசுகிறோம். ஸோ அது ஒரு பக்கம் இருக்க. இங்கே பார்த்தீங்கன்னா பார்வதி அதான் கேட்குறாரு, நீங்கள் ஒரு விஜேவா இருந்துக்கிட்டு நீங்க இது வரைக்கும் எத்தனை பேரை நீங்க அட்ரஸ் பண்ணியிருப்பீங்க, எத்தனை இன்டர்வியூஸ் எடுத்திருப்பீங்க, செலிபிரிட்டிஸ் எல்லாம் நீங்க இன்டர்வியூஸ் எடுத்திருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த மாதிரி பண்ணா அந்த ஷோ எப்படி இருக்கும், அந்த ஷோனுடைய தரம் எப்படி இருக்கும், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதி அவர்கள் கேட்குறாங்க. பார்வதி அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்றது தெரியல, அமைதியா இருக்கிறாங்க. ஸோ அங்கே நிற்கிற ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கனி மற்றும் விக்கல்ஸ். கனி வந்து பாருங்களேன், என்ன எம்முக்கு என்கிட்ட வந்து கேட்கணும்னு பேசுறாங்க. டோட்டலாக கனி அவர்களுடைய அதர் வெர்ஷனை இந்த பிக் பாஸ்குள்ளே நம்ம பார்க்குறோம். விக்கல்ஸ் வந்த வாரங்கள் எப்படி இருந்தாரு, இந்த வாரத்தில் எப்படி இருக்காரு, ஒரு டோட்டலான ஒரு வெர்ஷனை நம்ம பார்க்குறோம். அடுத்து சுபிக்ஷா எந்திரிச்சு நிற்கிறாங்க. சுபிக்ஷா கூட பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னு நாக்க கடிச்சுக்கிட்டு அந்த பால் அடிச்சதுலாம் நம்ம பார்த்தோம். அப்புறமா இந்த கேப்டன்சி டாஸ்க்ல வந்து சபரியை திட்டமிட்டு தோற்கடிச்சிட்டாங்க வைல்ட் கார்டு, அப்படி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. இது வந்து டாஸ்க் கொடுத்தது பிக் பாஸ். இந்த மாதிரி ஒரு டாஸ்க் அவர் கொடுத்ததே முதல்ல தப்பு. இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்தா இப்படித்தான் நடக்கும். யாருக்கு இவங்க தலையா வருவதில் விருப்பம் இல்லையோ அவங்களாம் சேர்ந்து அவங்கள கூத்ததான் செய்வாங்க. இது அவங்க மேல உள்ள மிஸ்டேக்குன்னு நான் எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து சேதுபதி அவர்கள் வந்து கேட்கணும். ஒரு ஆள் வந்து ஒரு ஆளே 10 பேர் குத்துறீங்க அப்படின்னா எதுக்கு அப்போ கொடுக்குறீங்க இந்த டாஸ்க் அப்படின்ற கேள்வி எனக்கு வருது. சுபிக்ஷாவை என்ன கேட்குறாங்கன்னு தெரியல. சுபிக்ஷா நிற்கிறாங்க, அரோரா, எஃப்ஜே, இவங்க 2 பேரும் பக்கத்தில் நிற்கிறாங்க. எஃப்ஜேவுக்கும் பயங்கரமான வார்னிங் அப்படிங்கிறது கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவாகரும், நம்ம திவாகர்ன்ற மாதிரி திவாகர் மற்றும் பார்வதிக்கு எந்த அளவுக்கு ரோஸ்ட் கிடைக்குதோ அந்த அளவுக்கு ரோஸ்ட் வந்து திவாகருக்குமே கிடைச்சிருக்கு. முக்கியமா திவாகருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றாங்க. எதுக்காக அவருக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த காரணமே வந்து காமெடியா இருக்கு. உண்மையா அப்படிங்கிறது தெரியல, பட் ட்விட்டர்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இவர் கேமராவெல்லாம் அபியூஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக கேமராமேன்ஸ், அங்க ஒர்க் பண்ணக்கூடிய கேமராமேன்ஸ்லாம் வருத்தப்படுறாங்களாம். என்னடா இந்த ஆள் இந்த மாதிரி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு டீம் கிட்ட சொன்னதாகவும் அதை அட்ரஸ் பண்ணி அதுக்காக ரெட் கார்டு கொடுத்ததாக சொல்றாங்க. பட் அது உண்மையா இருக்காது. இப்படி ஒரு சில்லி ரீசன்க்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா பேசிக்கிட்டு இருக்காங்க திவாகருக்கு வந்து ரெட் கார்டு. நான் கூட முதல் ப்ரோமோல வந்து அவர் அந்த ரெட் கார்டு எடுத்துட்டு வரும்போது ரெட் கார்டு தான் கொடுக்க போறாருன்னு நினைச்சேன். அப்புறமா தான் தெரியுது 2வது ப்ரோமோ பார்த்தா அந்த பிளாக். ஸோ அந்த பிளாக்கை வச்சு அவர் ஒரு கேம் ஆடுறாரு அப்படிங்கிறது தெரியுது. டூத் பிரஷ் எடுத்த மேட்டர் இருக்கு இல்லையா, அந்த மேட்டரும் இன்னைக்கு உடைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எடுத்தது வேற யாரும் இல்லை, சபரி தான் எடுத்து வச்சுட்டு கேம் ஆடுறாரு அப்படின்ற மாதிரி சில பேர் பேசவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு அடுத்த ஒரு வீடியோவில் உங்களுக்கான அப்டேட்டை கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களை, யார் வெளியேறினா உங்களுக்கு ஓகே? இன்னைக்கு 4 பேர் நான் சொல்கிறேன், அந்த 4 பேரில் 2 பேரை நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனாக எடுங்க. ஒன்று கனி, திவாகர், அப்புறமா சுபிக்ஷா, ரம்யா. இந்த 4 பேர்ல யார் வெளில போனா நீங்க ஒருத்தரை கூட சொல்லலாம், இல்லை 2 பேர் கூட சொல்லலாம். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அப்பப்போ முடிஞ்சா ஒரு ஷேரும் கொஞ்சம் ஹைப்பும் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.